ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 110ാമത് ശ്ലോകം. ஐநூற்றி 33 541 வரைக்குமான நாமங்களாக்கும் இதுல இருக்கு. 9 நாமங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் இந்த 110ாவது ஸ்லோகம். சர்வௌதன பிரீத சித்தா யாகின்யம்பா ஸ்வரூபிணி ஸ்வாஹா ஸ்வதாமதிர்மேதா ஸ்ருதி ஸ்மிருதிரனுத்தமா. எல்லாவிதமான நிவேத்தியங்களும் விரும்புறவளாக்கும் தேவி. யாகினி அப்படிங்கிற தேவியோட சொரூபம் இருக்கிற தேவி. ஸ்வாஹா அப்படிங்கிற அக்னி பத்னி ரூபம் எடுத்த தேவி. விஷ்ணு இன்க்ளூடா இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துற தேவி. பிரபஞ்சத்தில் இருக்கிற முதல் சிருஷ்டியா இருக்கிற அவித்யோடு ரூபம் இருக்கிற தேவி. புத்தியோடு ரூபம் இருக்கிற தேவி. வேதங்களும் வேதாந்தங்களுமான தேவி. ஸ்மிருதி ரூபமா இருக்கிற தேவி. ரொம்ப ரொம்ப உத்தமையா இருக்கிற தேவி. இப்படின்னு எல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். சர்வ ஓதன பிரீத சித்தா. சர்வ ஓதன சர்வௌதன பிரீத சித்தா. சர்வௌதன பிரீத சித்தா யாகினி அம்பா ஸ்வரூபிணி. யாகின்யம்பா ஸ்வரூபிணி ஸ்வாஹா ஸ்வதா அமதிஹி மேதா ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி அனுத்தமா. இത്രയും பதங்களாக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. 533வது நாமம் സർവൗദന പ്രീത ചിത്ത. പദങ്ങളെ നടുവിലെ പിരിക്കാതെക്ക് വേണം നാമങ്ങളെ ചൊല്ലறதுக்கு. புரிஞ்சுக்கிறதுக்காயிட்டாக்கும் നമ്മൾ பார்த்தது சர்வ ஓதன பிரீத சித்தா அப்படின்னு. நாமம் அப்படிங்கிறது சர்வௌதன பிரீத சித்தா. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. எல்லா உணவுகளும் விரும்புறவளாக்கும் தேவி. ஓதனம் அப்படின்னா அன்னம். எல்லா விதமான சாப்பாடையும் விரும்புறவளாக்கும் தேவி. இந்த பிரபஞ்சத்தோடு உற்பத்தி காரணஜலத்திலேந்தாக்கும் உண்டாச்சு பிரபஞ்சம் அப்படின்னு உபனிஷத்துகள் எடுத்து சொல்லுறது. தேவதைகளுக்கான உணவு ஜலத்திலேந்து பகவான் சிருஷ்டிச்சார். ஐதரேய உபனிஷத்துல இது சொல்லப்படுறது. சஹ ஆபோப்ய தபது தாபியோ அபிதப்தாபியோ மூர்த்திஹி அப்படிங்கிற மந்திரம். தெய்வம் தண்ணிய நினைச்சு தபசு செஞ்சார். அந்த
என்னத்தை நினைச்சாக்குமோ தபசு செஞ்சது அதிலேந்து ஒரு கனபதார்த்தம் உண்டாச்சு. அப்படி உண்டான கனபதார்த்தமாக்கும் அன்னம். அப்படின்னாக்கும் ஐதரேய உபனிஷத்துல பிரபஞ்ச உற்பத்தியில இருக்கிற பாகத்துல சொல்லப்படுறது. உபனிஷத்துல காரண ஜலத்திலேந்தாக்கும் பிரபஞ்சம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லப்படுறது. தேவதைகளுக்கான உணவு ஜலத்திலேந்து பகவான் சிருஷ்டிச்சார், அதாக்கும் அன்னம். அதுவேதான் நம்ம காணற இந்த பிரபஞ்சம். முண்டகோபனிஷத்துல எட்டாவது மந்திரத்துல அன்னத்திலேந்து பிராணன் உண்டாச்சு அப்படின்னு, அன்னாது பிராணஹா அப்படின்னு சொல்லப்படுறது. பகவத்கீதையில கர்மயோகத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார், அன்னாது பவந்தி பூதானி, அன்னத்திலேந்து எல்லா உயிரினங்களும் உண்டாச்சு. இந்த பிரகிருதியில இருக்கிற எல்லாத்தையும் உணவு மாதிரி தேவி விரும்புறா. அதனால தேவிய சர்வௌதன பிரீத சித்தா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. 534வது நாமம் யாகின்யம்பா சொரூபிணி. யாகினி அம்பா சொரூபிணி. நாமங்களுக்கு நடுவுல பதங்களை பிரிக்காதைக்காக்கும் நாமங்களை சொல்லணும். அதனால யாகின்யம்பா சொரூபிணி. யாகினி அப்படிங்கிற யோகினியோட ரூபம் எடுத்தவள் லலிதாம்பிகை அப்படின்னு லலிதாம்பிகையை வாக்தேவிகள் கூப்பிடுறா. யாகின்யம்பா சொரூபிணி அப்படின்னு நீட்டி முழக்கி கூப்பிடுறா. யாகினி தேவியோட சொரூபத்தோடு கூடின தேவியாக்கும் லலிதாம்பிகை. சகசிரார பத்மத்துல இருக்கிற அதிஷ்டான தேவதையாக்கும் யாகினி தேவி. அது நம்ம பார்த்ததாக்கும். பூர்ண சந்திரன மாதிரி ஜொலிச்சு நிற்கிற யாகினி தேவியோடு அந்த ரூபம், அந்த சொரூபத்துல இருக்கிற தேவி அப்படின்னாக்கும் கூப்பிடுறா வாக்தேவிகள். முண்ட வியோமஸ்தபத்னே दशशदलके कर्णिका चन्द्रसंस्था रेदोनिष्टां समस्तायुध खलिदकरां सर्वदो वक्रपद्माम् आदिच्छान्दार्णशक्ति प्रगरपरिवृतां सर्ववर्णां भवानी सर्वानासक्तचित्ता परशिवरसिकां यागिनीं भावयामि. யாகினி தேவியோட தியான സ്വരൂപത്തെ വർണ്ണിച്ച ശ്ലോകമാക്കും ഇത്. സഹസ്രാര പത്മത്തോട് കർണികേല இருக்கிற ചന്ദ്രനിல സ്ഥിതി ചെയ്യறவளாக்கும் தேவி, சுக்லதாதுவில தால்பரியம் இருக்கிறவளாக்கும் தேவி, சர்வ ஆயுதங்களும் தரிச்சுன்னு இருக்கிறவளாக்கும் தேவி, எல்லா பாகத்துக்கும் பார்க்கிறவளாக்கும் தேவி, ஆ அப்படிங்கிற அக்ஷரம் முதலுக்கு ச அப்படிங்கிற அக்ஷர கூட்டங்களால சூழ்ந்து நிற்கப்பட்டவளாக்கும் தேவி, உணவு அப்படிங்கிற பொருள்கிட்ட ரொம்ப ரொம்ப விருப்பம் இருக்கிறவளாக்கும் தேவி, பரமசிவனுமாய் ரசிக்கிறவளாக்கும் தேவி. அப்படி இருக்கிற யாகினி தேவியை நாங்கள் இதா தியானிக்கிறோம் அப்படின்னாக்கும் வாக்தேவிகள் துதிக்கிறா. 535வது நாமம் 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது ஸ்வாஹா. தேவயஜ்ஞத்துல இஷ்ட தேவதைய கூப்பிடுறதுக்கு உபயோகிக்கிற சப்தம் ஸ்வாஹா அப்படிங்கிற சப்தமாக்கும். அந்த ஸ்வாஹா அப்படிங்கிறது லலிதாம்பிகையே தான்.
அக்னி தேவனோடு பத்னியாயிட்டு இருக்கிற தேவி, ஷோடச மாதாக்களில் ஒரு மாதாவாயிட்டு இருக்கிற தேவி. இதெல்லாமாக்கும் ஸ்வாஹா தேவி. சு ஆஹா, அதுதான் ஸ்வாஹா அப்படின்னு இருக்கிற அந்த சப்தத்துக்கான அர்த்தம். நன்னா சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். யாகாதி ஹோமங்கள் நடத்துறத, யாகம் செய்யறவர் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிண்டாக்கும். ஹவிசும் திரவியங்களும் எல்லாம் அக்னியில சமர்ப்பணம் பண்றார். அக்னி தேவனோடு பத்னியாக்கும் ஸ்வாஹா தேவி. அக்னி தேவனுக்கு தகனம் பண்றதுக்கான சக்தியை கொடுக்கிறது பராசக்தியோடு அம்ச சைதன்யம் இருக்கிற ஸ்வாஹா தேவியாக்கும். 352வது நாமத்தை நம்ம பார்த்தோன்னே வன்னிமண்டலவாசினி அப்படிங்கிற அந்த நாமம், அந்த நாமத்துல ஸ்வாஹா தேவிய வர்ணிச்சதை நம்ம பார்த்தோம். ஸ்வம் அகம் இது ஸ்வாஹா, நான் ஆத்மாவேதான், அதனால ஸ்வாஹா. சர்வவியாபியான பராசக்தி ஆத்மாவேதான். ஓரோ உயிரினங்களோடும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா தேவிதான். ஆத்மாவானதால தேவிய ஸ்வாஹா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. 536வது நாமம் ஸ்வதா, 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது பகவான் விஷ்ணு இன்க்ளூடா இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற எல்லா சராச்சரங்களையும் காப்பாத்துற தேவி. ஷோடச மாதாக்களில் ஒரு தேவியாக்கும் ஸ்வதா தேவி. பிதிருயஜ்ஞத்தில் பிதிருதேவதைகளை கூப்பிடுறதுக்கு, பிதர்களோட திருப்திக்கு வேண்டி அவளை கூப்பிடுறதுக்கு உபயோகிக்கிற சப்தமாக்கும் ஸ்வதா அப்படிங்கிற சப்தம். பிரம்மா சிருஷ்டியோட ஆரம்பத்தில் சகுணபாவத்தில் மூர்த்தி ரூபத்தில் 4, தேஜோ ரூபத்தில் தேஜஸ் அப்படிங்கிற ரூபத்தில் 3 பிதர்களை சிருஷ்டிச்சார் அப்படின்னு தேவி பாகவதத்தில் 9వ ஸ்கந்தத்தில் சொல்லப்படுறது. அக்னி, ஸ்வாத்தன், பர்ஹிஷதன், சோமபன், யமன், அனலன், சோமன், ஆரியமா இப்படி இருக்கிற பேரிலையாக்கும் பிதர்கள் தெரியப்படுறா. இவாளோடு தலைமையில 7 பிதிர்கணங்களும் இருக்கு. பிரம்மா சிருஷ்டிச்ச மூர்த்தி பாவத்தில் இருக்கிற 4 பிதர்கள், தேஜஸ் பாவத்தில் இருக்கிற 3 பிதர்கள். அப்படி பிரம்மா சிருஷ்டிச்ச 7 பிதர்களோடு பத்னியாக்கும் ஸ்வதாதேவி. ஸ்வதாதேவியோட உத்பவத்தை தேவி பாகவதத்தில் 9వ ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ராத்த அன்னம் ரிசீவ் பண்ணிட்டு பசியை அடக்கிறதுக்கு, பசியை அடக்கி நிறுத்துறதுக்கு பிதர்கள் கிட்ட பிரம்மா உபதேசிச்சார். ஆனா பிதர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஸ்ராத்த அன்னம் அவளுக்கு கிடைக்காததுனால பசியால சங்கடப்பட்ட 7 பிதர்களும் பிரம்மாவோடு முன்னால சங்கடம் சொன்னா. உடனடியா பிரம்மா அவளுக்கு ஆயிட்டு வெளுத்த செம்பகப்பூவோடு கலரோடும் ரத்னபூஷிதையுமாயிருக்கிற ஒரு கன்யகையை சிருஷ்டிச்சார். பராசக்தியோடு அம்சமேயான அந்த கன்யகை ஸ்வதாதேவியாயிட்டு தெரியப்பட்டது. பிரம்மா ஸ்வாதாதேவிய 7 பிதர்களோடு பத்னியாயிட்டு கொடுத்தார். பிதர்களுக்கு ஸ்ராத்த தர்ப்பணாதிகள் செய்யறத ஸ்வாதா அப்படின்னு உச்சரிக்கணும். தேவர்களுக்கு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லாதைக்கும்
பிதர்களுக்கு சுவாதா அப்படின்னு சொல்லாதைக்கும் ஹவ்யமோ கவ்யமோ கொடுத்தானா அதுக்கு பலன் இருக்காது. அதே மாதிரி யஜ்ஞபுருஷனுக்கு தட்சிணாதேவிய மனசுல நினைக்காதக்கு தட்சிணை கொடுத்தாலும் அதுக்கும் பலன் இருக்காது. தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கிற நிவேத்தியமாக்கும் ஹவ்யம், பிதர்களுக்கு சமர்ப்பிக்கிற நிவேத்தியமாக்கும் கவ்யம். 537வது நாமம் அமதிஹி. 536வது நாமம் ஸ்வதா அப்படின்னாக்கும். வாக்தேவிகள் ஸ்வதாதேவியை நீட்டியாக்கும் கூப்பிடுறா ஸ்வதா அப்படின்னு. അതിനോട് കണ്ടിന്യൂവേഷൻ ആയിട്ടാക്കും അടുത്ത ശ്ലോകം, അടുത്ത നാമം 537வது നാമം அமதிஹி. அதனாலேயே இந்த 537வது நாமம் 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். அதுல அந்த ஆ அப்படிங்கிறது சைலண்ட் ஆக்கும். அந்த 536வது நாமத்தோடு கடைசியில ஸ்வதா அப்படின்னு அங்க தீர்க்கஸ்வரம் வந்ததால 537வது நாமம் அமதிஹி அப்படிங்கிறது ஆ அப்படிங்கிறது சைலண்ட் ஆனதுனால அங்க 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது അവിദ്യയായിട്ട് കാണപ്പെടുന്നവളാക്കും ദേവി. ആദ്യ സൃഷ്ടിയാണ് അവ്യക്തമാക്കും ദേവി. അമതി அப்படின்னாக்கா காலம் அப்படின்னு அர்த்தம். தேவி காலஸ்வரூபிணியாக்கும். இந்த பிரபஞ்சத்தை தேவி கண்ட்ரோல் பண்றது காலத்தாலியாக்கும். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் காலத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது. ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் இருக்கிற காலத்தை நம்மளோட வாழ்க்கை காலம் ஜீவிதம் இப்படின்னெல்லாம் சொல்லப்படுறது. ஜீவித காலம் முழுவன் காப்பாத்துற தேவி ஜீவித காலத்தோடு கடைசியில சம்ஹாரவும் பண்றா. காலத்தோடு அதிதேவதையானதால தேவிய அமதி அப்படி இல்லைனா காளி அப்படின்னு சொல்லப்படுறது. அமதி அப்படிங்கிற வாக்குக்கு அஜ்ஞானம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு விஷயமாக்கும், மித்தியாக்கும். ஆனா எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தை உண்மையாயிட்டு நினைச்சு அந்த பிரபஞ்சத்துல மனசை கொண்டு போய் சேர்க்கிறா. உயிரினங்களில மாயாபிரமம் சிருஷ்டிக்கிறது மகாமாயையா இருக்கிற ஜெகதீஸ்வரியாக்கும். மாயையோடு 2 சக்திகளாக்கும், விட்சேபமும் ஆவரணமும். விட்சேபம் ஆவரணம் இப்படி இருக்கிற 2 சக்திகளால பிரபஞ்ச பதார்த்தங்களை தேவி பிரமிப்பிக்கிறா, அஜ்ஞானத்தையாக்கும். இங்க மாயை அப்படின்னு சொல்லப்படுறது. ஞானத்தால இந்த பிரபஞ்சம் சத்தியமாய் തോന്നിപ്പിக்கிறதுனால, அவித்யாஞானத்தால இந்த பிரபஞ்சத்தை சத்தியமாயிட்டு தோന്നിப்பிக்கிறதுனால அப்படி தோண வைக்கிற தேவிய அமதி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. அமதிஹி அமதி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு. அதனால அங்க நீட்டப்படாது அந்த நாமத்தை. அமதி அப்படின்னு நிறுத்தனம். 536வது நாமமான ஸ்வதா, 537வது நாமமான அமதிஹி, அதே மாதிரி 538வது நாமமான மேதா. இப்படி 3 நாமங்கள் கூடி சேர்ந்தாக்கும் ஸ்வதாமதிர்மேதா அப்படின்னு ஸ்லோகத்துல நாமத்தை சொல்லணும்.
538வது நாமம் மேதா, புத்தி ரூபிணியா இருக்கிறவளே அப்படின்னாக்கும் வாக்தேவிகள் கூப்பிடுறா. அவ்யக்தத்துக்கு அப்புறமா இருக்கிற சிருஷ்டி, மேதாசக்தியா இருக்கிற தேவி, தாரணா சக்தி இருக்கிற புத்திய ஆக்கும் மேதா அப்படின்னு சொல்லப்படுறது. தேவியோடு அனுகிரகத்தாலே ஆக்கும் மேதாசக்தி உண்டாகிறது. மேதா அப்படிங்கிற சப்தத்துக்கு தனம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. மகாவிஷ்ணுவோடு சகதர்மிணியா இருக்கிற மகாலட்சுமி தனதேவதையாக்கும். அஷ்டமகாலட்சுமிகளில ஃபேமஸா இருக்கிறவளாக்கும் தனலட்சுமி. தனம் உண்டாகிறதுக்கும் அது நிலநக்கிறதுக்கும் தேவியோடு அனுகிரகம் உண்டாகணும். தனம் அப்படின்னா சம்பத்து மட்டும் கிடையாது, ஐஸ்வர்யம், அழகு, ஆரோக்கியம், பொறுமை, தர்மம் இதெல்லாம் தனமாக்கும். வித்யாகாரிணியான சரஸ்வதியோடு பாவமாக்கும் மேதாலட்சுமி. யா தேவி சர்வபூதேஷு மேதாரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்ட ஸ்லோகமாக்கும் இது. மேதா 3 விதத்தில் உண்டு. அத சாத்விக மேதா, ராஜச மேதா, தாமச மேதா அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. ஜீவனும் பிரம்மாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற குருவோடு உபதேசத்தை ஸ்வீகரிக்கிறதுக்கான எபிலிட்டிய சாத்விக மேதா அப்படின்னு சொல்லப்படுறது. புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், இதிகாசங்கள் இதிலெல்லாம் சொல்லப்பட்ட காரியங்களோடு அர்த்தத்தை நன்னா புரிஞ்சுக்கிறதுக்கான புத்தியோடு எபிலிட்டிய ராஜசமேதா அப்படின்னு சொல்லப்படுறது. சரீரத்தை சுகமா வச்சுக்கணும், நன்னா சுக சௌபாகியங்களோடு கூடிட்டு வாழணும். அதனாலேயே சரீர போஷணம், அதே மாதிரி சுகபோக ஆஸ்வாதனம், இதை பற்றியான நாலெட்ஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கான எபிலிட்டிய தாமசமேதா அப்படின்னு சொல்லப்படுறது. பிரபஞ்சத்தில் தேவி திரிகுணங்களோடு கூடின மேதாசக்திய பிரகடமாக்கிறா. 539வது நாமம் ஸ்ருதிஹி. ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க விசர்க்கம் இருக்கு, அதனால அந்த நாமத்தை நீட்டப்படாது. ஸ்ருதிஹி. குருமுகத்திலேந்து காது வழியா கேட்டு படிக்கிற வேதங்களும் வேதாங்கங்களும் தேவிதான். 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ஸ்ரூயதே இதி ஸ்ருதி. காது வழியா கேட்கப்படுறதுனால ஸ்ருதி அப்படின்னு சொல்லப்படுறது. வேதத்தை காது வழியா நம்ம கேட்கிறோம், அதனால ஸ்ருதி அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பகவானிலேந்து டைரக்ட் ஆயிட்டு காது கொடுத்து கேட்கக்கூடியதாக்கும் வேதங்கள், அதனால வேதங்கள் ஸ்ருதியாக்கும். ஸ்ரூயதே தர்ம அதர்மௌ அனயா இது ஸ்ருதி. தர்ம அதர்மங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு காது கொடுத்து கேட்கறதுக்கு ஸ்ருதி அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படின்னெல்லாம் இந்த ஸ்ருதிக்கு அர்த்தங்கள் இருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் இப்படி இருக்கிற வேதங்களையும் வேதசாரமா இருக்கிற உபனிஷத்துக்களையும் ஸ்ருதி அப்படின்னு சொல்லப்படுறது. வேதங்களோடு அம்மாவாக்கும் காயத்ரி தேவி. காயத்ரி தேவியோடு மகாத்மியத்தை நாரத மகர்ஷிக்கு
ശ്രീനാരായണൻ ഉപദേശം പണിനത് ദേവി ഭാഗവതത്തിലെ 12 സ്കന്ധത്തിലെ ചൊല്ലപ്പെട്ടിருக்கு. ദേവ്യാശ്ച ഹൃദയം പ്രോക്തം നാരദാദർവണേ സ്ഫുടം തദേവാഹം പ്രവക്ഷ്യാമി രഹസ്യാദിരഹസ്യകം വിരാട് രൂപാ മഹാദേവീം ഗായത്രീം വേദമാതരം ദ്വാദാ തസ്യാസ്ത്വദാംഗേഷു ധ്യായേദേദാശ്ച ദേയതം. അഥർവവേദത്തിലെ ചൊല്ലപ്പെടുற ഗായത്രി ഹൃദയത്തെ കേളുങ്കോ രഹസ്യങ്ങളിലെ വെച്ച് അതീവ രഹസ്യമാക്കുന്നത്. വിരാട് സ്വരൂപിണിയും വേദമാതാവുമാണ് ഗായത്രി ദേവിയെ ശരീര അവയവങ്ങളിലെ ദേവതമാരെ സങ്കല്പിച്ച് ധ്യാനിക്കണം. അതാക്കും அந்த தேவி பாகவதத்தில் இருக்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தம். வேதவும் சரஸ்வதி தேவியும் ஒன்னுதான் அப்படின்னு புராணங்களில எடுத்து சொல்லப்படுறது. 540வது நாமம் ஸ்மிருதிஹி, 541வது நாமம் அனுத்தமா. 540வது நாமவும் 541வது நாமவும் கனெக்ட் பண்ணியாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஸ்மிருதிர் அனுத்தமா, அதை கனெக்ட் பண்றதுக்காக்கும் அங்க ரா அப்படின்னு கொடுத்தது. ஸ்மிருதிஹி அனுத்தமா, ஸ்மிருதிக்கு அப்புறம் அங்க விசர்க்கம் இருக்கு. அத அனுத்தமா அப்படிங்கறதினோடு கூட்டி சேர்க்கணும். அதனால ஸ்மிருதிர் அனுத்தமா 2 நாமங்கள் கூடி சேர்ந்தாக்கும் அதுல இருக்கு. ஸ்மிருதிஹி அனுத்தமா அப்படிங்கிற 540 541 நாமங்கள். നമ്മൾ ഇങ്ങ നാമം ചൊല്ലർത്ത സ്മൃതിർ അനുത്തമ அப்படின்னு കൂട്ടി ചേർത്തി அந்த நாமத்தை சொல்லுவோம். 540வது நாமம் அப்படிங்கிறது ஸ்மிருதிஹி, 2 அக்ஷரங்களோடு கூடின நாமம். பிரபஞ்சம் உண்டான காலத்திலேந்தே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஞாபகப்படுத்துற நித்திய சக்தி. பிரபஞ்சத்தில எல்லா உயிரினங்களிலேயும் மனன சக்தியாயிட்டு இருக்கிற அம்பிகை. ஸ்மரியதே வேத தர்மோ அனேன இதி ஸ்மிருதிஹி. வேத தர்மம் ஸ்மரிக்கப்படுறதுனால ஸ்மிருதி அப்படின்னு சொல்லப்படுறது. தேவிய நினைக்கிறத வேத தர்மங்களை ஞாபகம் வர்றதுனாலேயாக்கும் தேவி ஸ்மிருதியாக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். ஞாபக சக்தி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாக்கா சம்ஸ்காரம் அப்படிங்கிறது இருக்காது. நம்மளோட அந்தக்கரணத்துல இருக்கிற வாசனா குணத்தினாலேயாக்கும் நமக்கு ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு இருக்கிற ஜென்மம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாகிறது. அந்த ஞாபக சக்தியாக்கும் ஞானம். இந்த ஜென்மத்துல நமக்கு பகவான் நாராயணனை கூப்பிடணும் அப்படின்னு தோணல் உண்டாக்குறது நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சம்ஸ்காரமாக்கும். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஞாபக சக்தி ஆயிட்டு தேவி இருக்கா. யா தேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேண சம்ஸ்திதா. எல்லா உயிரினங்களோடும் உள்ளுக்குள்ள ஞாபக சக்தி ஆயிட்டு ஸ்திதி பண்ணுற தேவிக்கு நமஸ்காரம். சூக்ஷ்ம சரீரத்துல மூலாதார சக்கரம் ஞாபக சக்தியோடு கேந்திரஸ்தானமாக்கும். அங்க பராசக்தி குண்டலினி சக்தி ஆயிட்டு ஸ்திதி பண்றா. சகுணாத்மிகையான தேவி இந்த பிரகிருதியில மூர்த்திபாவம் ஸ்வீகரிச்சு தேவி பக்தர்களுக்கு முன்னால பிரத்யட்சப்படுறா. ஸ்மிருதிக்கு தகுந்த மாதிரி வாழறவாள அனுகிரகம் பண்றா. ஸ்ருதிக்கு விபரீதமாயிட்டு ஸ்மிருதி அப்படிங்கிறது உண்டாக கூடாது. ஸ்ருதி அப்படிங்கிறதாக்கும் பிரமாணம்.
541 നാമം അനുത്തമ. 540, 541 നാമങ്ങളെ കൂട്ടിച്ചേർത്താക്കും ചൊല്ലുவோம். സ്മൃതിരനുത്തമ. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானவளாக்கும் தேவி. உத்தமையா இருக்கிறவர். இப்படியெல்லாம் அர்த்தம். தேவி ஆத்மாவேதான். ஆத்மாவை விட உத்தமமானது சிரேஷ்டமானது வேற ஒண்ணுமே இல்லை. பரமாத்மாவுக்கு அஜ்ஞானகாரியமான சரீரமோ இந்திரியங்களோ கிடையாது. பரமாத்மாவுக்கு துல்லியமாயிட்டோ ஆத்மாவை விட சிரேஷ்டமாயிட்டோ ஆருமில்லை. ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் ஆயிட்டு வேதங்களில வர்ணிக்கிறது பரமாத்மாவோட சக்தியை ஆக்கும். ஞானம், பலம், கிரியா இதெல்லாம் பரமாத்மாவோடு அவஸ்தகளாக்கும். அனுத்தமா அப்படிங்கிற வாக்குக்கு ஐஸ்வர்யமா இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. அதனால தேவி ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கிறவளாக்கும். நமக்கு ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய உண்டாகணும், அப்பதான் அதை எடுத்து கொடுக்க பറ്റുம். இப்போ தேவி கிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்கிறதுனாலேயாக்கும் தேவி பக்தர்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை வாரி வாரி வழங்குறான்.